அக்கா இங்க கொஞ்சம் பாருங்களேன். 1996ல உலகக்கோப்பை கால்பந்து போட்டி எங்க நடந்துச்சுன்னு தெரியுமா? மைதானத்துல தான். சாரி தம்பி, 1996ல நம்ம மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரியில உலகத்திலேயே முதல் முறையா ஒரு கிட்னி ஆபரேஷன் நடந்துச்சு தம்பி. அது மட்டும்தான் எங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? 1996லேயே உலகின் மிக அரிதான HH இரத்த பிரிவில் முதல் முறையாக சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. மீனாட்சி மிஷன் மருத்துவமனை என்றும் ஃபர்ஸ்ட், என்றும் பெஸ்ட். வணக்கம். இன்றைக்கு தை மாதத்தினுடைய 2ஆம் நாள், அதாவது மாட்டுப் பொங்கல் அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் கொண்டாடுவோம். திருவள்ளுவர் தினம் என்று கற்றறிந்தவர்கள் எல்லாரும் அதை முன்னிலைப்படுத்துவாங்க. அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சாதி, மத, இனம் என்ற ஒரு வேறுபாடு இல்லாமல் மனித குலத்துக்காக படைக்கப்பட்ட நூல்தான் திருக்குறள். அந்த திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவருடைய பெருமையை சொல்கிற நாளாக இந்த நாளை வைத்திருக்கிறோம். எங்கள் பேராசிரியர் தோ. பரமசிவன் அவர்கள் சொல்கிறப்ப திருக்குறளுக்கும் மற்ற நூலுக்குமான வேறுபாடு என்ன அப்படின்னு நான் ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டேன். அவர் அழகாக சொன்னார், அறம் சொல்லுகிற போது, தர்மம் சொல்லுகிற போது சிலர் அச்சுறுத்தி சொல்வார்கள், சிலர் ஆசை காட்டி சொல்வார்கள். ஆனால் அவை இரண்டும் இல்லாமல் அறம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற ஒரே நூல் நம்முடைய திருக்குறள் தான் அப்படின்னார். எப்படின்னு கேட்டேன். இப்போ நீ இப்படி செய்யலைன்னா உன்னைய நரகத்தில் போட்டு எண்ணெய் சட்டியில் வறுப்பாங்க அப்படின்னு சொல்கிறது அச்சமூட்டுதல். நீ இப்படி செஞ்சேன்னு வச்சுக்கோ, உனக்கு சொர்க்கத்தினுடைய வாசல் திறந்திருக்கும், அங்கே உனக்கு வேண்டிய போகங்கள்லாம் கிடைக்கும். இது ஆசை காட்டுதல். திருக்குறளில் மறு உலகம் பற்றிய செய்திகள் அதிகமாக பேசப்படலை. இங்கே இருக்கிறப்பே நீ நல்லா செய்ப்பா, இது முக்கியமான ஒன்று, நீ செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோ, ஒருவேளை மறுபிறப்புன்னு இருக்குமானால், 7 பிறவி வருமானால், அப்போ எல்லாம் உனக்கு நன்மை கிடைக்கும், அப்படித்தான் சொல்லுவார் அவர். அதனால் ஆசை காட்டாமலும் அச்சமூட்டாமலும் அறத்தை கூறுகின்ற திருக்குறளுடைய அந்த பெருமை உலகறிய செய்கின்ற நாள் இந்த நாள் தான். இந்த நாளை நாம் போற்றுவோம், தமிழர் திருநாளாக இதனை வாழ்த்துவோம். சரி, மாட்டுப்பொங்கல். இது மாட்டுப்பொங்கல்னா என்ன? நமக்கு தெரிந்த அளவில் நம்மோடு வீட்டில் ஒரு நபராக இருக்கின்ற ஒரு உயிரினம் எதுன்னு கேட்டால் மாடு தாங்க. காளை மாடாக இருந்தால் அது வண்டிகளுக்கு பயன்படும், டிரான்ஸ்போர்ட்டேஷன், உழுவதற்கு பயன்படும். இப்போ நம்ம உடனே கேட்கலாம், இப்போ தான் டிராக்டர்லாம் வந்துருச்சுலங்க, அப்புறம் என்ன மாடு வேண்டியிருக்கு அப்படின்னு. ஜேசி குமரப்பா அவர்கள்ட்ட கேட்டாங்களாம், டிராக்டரில் ஏன் உழுக வேண்டாங்கிறீங்க, மாட்டில் தான் உழுகணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே. அவர் சொன்னார், அதுக்காக இல்லை, டிராக்டர் சாணம் போடாது, மாடு சாணம் போடும். சாணம் போடுச்சுன்னா அது உரமாக இருக்கும், அதுக்காகத்தான் சொல்கிறேன் அப்படின்னாராம். காளை மாடுகளை நமக்கு பொருளீட்டி தருகின்ற நண்பராக கருதுகிறோம். பசுமாடுகள் என்ன, அவற்றுக்கு நாம் எப்படி நன்றி செலுத்துகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது நமக்கு என்ன தருது, நம்ம அதுக்கு என்ன தர்றோம். இப்போ நெல்லை அறுவடை செஞ்சு நெல்லை நம்ம எடுத்துக்கிறோம், வைக்கோலை அது கொடுத்துட்றோம், கழிவுப் பொருள். அரிசி, அந்த நெல்லை குத்தி அரைச்சி அரிசியை நம்ம எடுத்துக்கிறோம், தவிடு உமியை அது கொடுத்துட்றோம். அப்புறம் அதை கழுவுறோம், கழுநீரை மாட்டு கொடுக்குறோம், அரிசியை நம்ம எடுத்துக்கிறோம். பிறகு சாதம் வடிக்கிறோம், சாதத்தை நம்ம எடுத்துக்கிறோம், அந்த வடிநீரை அது கொடுக்குறோம். நிறைவாக என்ன செய்கிறோம், இலை போட்டு எல்லா 18 வகை காய்கறி வச்சு நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கு அந்த எச்சில் இலையை கொடுத்துட்றோம். நம்ம கொடுத்தது பூரா கழிவுப் பொருளுங்க. என்னென்ன கழிவுப் பொருள் கொடுத்தோம்? வைக்கோல் கொடுத்தோம், தவிடு உமி கொடுத்தோம், அதே போல் கழுநீர் கொடுத்தோம், வடிநீர் கொடுத்தோம், கடைசியாக எச்சில் இலை கொடுத்தோம். பதிலுக்கு அந்த பசுமாடுகள் நமக்கு என்ன தருது தெரியுமா? பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய். நாம் கொடுத்த 5 கழிவுப் பொருளை உண்டுட்டு நம் உயிர் வாழ்வதற்கு தேவையான தாய்ப்பாலுக்கு மாற்றான பசும்பாலை தருகின்றது. அதனால தான் வளர்த்தவரை உன்னை மறந்து விட்டாலும் அடுத்தவரிடத்தில் கொடுத்து விட்டாலும் வளர்ந்த இடத்தை நீ மறக்காத செல்வம், வாய் மட்டும் இருந்தால் மொழி பேசும் தெய்வம்
சத்தியம் நீயே, தர்மத்தாயே, குழந்தை வடிவ தெய்வ மகளேன்னு மாட்டுக்கார வேளனில் எம்ஜிஆர் அவர்கள் அந்த மாட்டுக்கார வேளன் வர்றப்ப அந்த மாடுகளை பற்றி பாடுகின்ற வார்த்தையை பார்ப்போம். பசுக்களை தெய்வமாக வணங்குவது இந்த தேசம், மாடுகளை நண்பனாக பார்க்கின்றது இந்த தேசம். அப்படி நம்மோடு இருக்கின்ற அந்த மாடுகளுக்கு நாம் வேண்டியவற்றை செய்கின்றோம். வீர விளையாட்டுகளை இன்று தான் நடத்துகின்றோம். ஜல்லிக்கட்டு நடக்கிறது இப்போ தானங்க, அதுவும் இது வீர விளையாட்டு. அந்த காலத்தில் அந்த மாட்டை அடக்கினவங்களுக்கு தான் பொண்ணு கொடுப்பாங்க. அதாவது நம்ம ஊர் பெண்கள் வீரனைத்தான் விரும்புவாங்களாம். மாட்டினுடைய கொம்பையும் அதனுடைய உருவத்தையும் பார்த்து எவன் பயப்படுறானோ அவனை மறுஜென்மத்திலையும் கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டாலாம் நம்ம ஊர் பெண்ணு. கொல்லேற்று கோடஞ்சி வானை மறுமையும் புல்லாளே ஆயன் மகள் என்று கலித்தொகையில் முல்லைநில பகுதியில் வாழ்கின்ற பெண்ணை பற்றி சொல்லுகிற வரியை பார்க்கிறோம். வீர விளையாட்டுக்குரிய நாளாக, மாடுகளுக்கு நன்றி செலுத்துகிற நாளாக, திருவள்ளுவர் தினமாக இந்த நாள் கொண்டாடப்படுகின்றது. அத்தனை பேருக்கும் இனிமையான திருவள்ளுவர் தின நல்வாழ்த்துக்கள். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.